வேங்கை வயல் விவகாரத்துல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு துண்டு அறிக்கை கூட வெளியிடல அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த சாமுவேல் இளைய பாரதம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. வேங்கை வயல் விவகாரம் நடந்ததிலிருந்து திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து வெளிப்படையாக பல கட்டங்கள்ல தன்னோட நிலைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேங்கை வயல் கிராமத்துல குடிநீர்ல மனித கழிவு கலந்த சம்பவம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது பட்டியல் சமூகத்த மக்களுக்கு எதிரான கொடூரமான அநீதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்காக 2023 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி திருமாவளவன் அவரோட எக்ஸ் தளத்துல அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும், அந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமாவளவன் வெறும் அறிக்கை மட்டும் இல்லாமல் வேங்கை வயல் கிராமத்துக்கே போய் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் விசிக சார்பாக ஒரு மருத்துவ முகாமும் நடத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கப்புறம் இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வெளிப்படையாகவே விமர்சனம் வைத்தார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விசாரணை சரியா நடக்குதா இல்லையான்னு சொல்லி கேள்வி எழுப்பினாரு. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாரு. இது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில பட்டியல் சமூக மக்களையே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இதுக்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் தனி அறிக்கை வெளியிட்டு கடுமையாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. வேங்கை வயல் வழக்கு குறித்து ஒரு துண்டு அறிக்கை கூட திருமாவளவன் அவர்கள் வெளியிடல அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த சாமுவேல் அவர்கள் ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. இது போல உண்மையான நியூஸை தெரிஞ்சுக்க நீங்க யூடர்னை சப்போர்ட் பண்ணுங்க.